நான் ஆபரேஷன் பண்ணி முதல் போட்டு எனக்கு பால் ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கேன். சுத்தி போடுமா ஜெய் ஜெய் மாதா சந்தோஷி மாதா தும்ப போவால மாலை கட்டி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி இன்னும் குறப்போது நான் இருப்பணும் காமிக்கலாமா ஒரு பொம்பளை பிறந்த விளக்கு ஏத்தணும் நீ பையன் கை வைக்காத புது ஆபரேஷன் இங்க மஞ்சள் நீராட்டு நடக்க போகிறது. நிலங்கு வைக்க ஒரு 5 பெண்கள் வேண்டும். நாலு பேரு நீ உன்னோட 5 பேரு பெண்களை கொண்டு வா சீக்கிரம் போடி கூப்பிடுறீ அவளை அம்மா அரைச்ச சந்தனம் மணக்கும் எப்பத்தி போட்ட நான் பார்த்தேன். நான் உனக்கு புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ. பாய் முடு யார் சொல்றேன் நடந்து வைக்கணுமா ரேவதியா வா பைக்குக்காரனா நான் கூப்பிடுறேன் கொடுப்பது கொடுத்தா தானே வருவாங்க. நான் கொடுக்குறேன் வா 2 வாழைப்பழம் தர ஒரு தட்டு வரி வாமா நடந்து வைக்கணும் வா வாயா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வேலி வேலை 6 மணிக்கு கொண்டு போட்டுக்கணும். ஐயோ ஐயோ நடந்து வச்சுட்டு போவா தப்பு வந்து போச்சா போடி வாடி வாங்கம்மா நடந்து வைக்கணும் வாக்கா நான் யமுனை பார்க்கறேன் பார்க்கறதுல வாங்கம்மா ஏற்ற வா தரவா தரவா வா பெரிய பேஷன் தரவா வா பெரிய பேஷன் வா நான் போராட்டம் எப்போ எங்க வீட்டு அலுவலுக்கு பார்த்தியோ வீட்டு அலுவலுக்கு டாட்டா சும்மா வச்சு போட்டா கூட வரமாட்டோம். நான் ஒரு பொம்பளைக்கு பொம்பளை ஒத்தாச்சு பண்ணா இப்படி ஆவா ஆவா மாட்டு முறுக்கு போராட்டம் ஊரு பார்த்து வாங்குறீங்க இப்போ வரமாட்டு நான் வச்சு உன்ன பாக்கல சிங்காரவே
கண்கள் வேண்டுமே முதிரும் அழகை நினைக்க 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 கணக்கு மோடி கண்கள் வேண்டுமே கூடி கண்கள் உரக சயனம் கைவசம் ஒண்ணு யாரது? மலேசியால இருந்து தந்துக்கிறேன். மலேசியாவா? ஆமா, வெளிநாட்டு சரக்கு. வெளிநாட்டு பெண்ணா? ஆமா. நாட்டு சிறப்பாக இருக்குமா? யாரு தெரிஞ்சது சொல்லுங்க. வளை போடுறே நாடாடுறே வளை போடுறே என்ன குறை? சொல். குறை இருக்கிற பட இவ்வளவு நாட்டியம் சிறப்பாக இல்லையா? நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. அப்படி என்றால் இதைவிட இதைவிட சிறப்பான நாட்டியம் யார் அது? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கையா? நாட்டியம் சிறப்பாக இருக்கும். அடுத்து வாருங்க பார்க்கலாம். என்ன செய்யணும்? சிறப்பான நாட்டியம் அண்ணா. இதை
இதற்கு முன்னதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பா எடுப்பா கிடைக்காது. இவள் ஆடினாலே நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருக்கு. அதனால அவருக்கு ஒரு பரிசு அளிக்க போகிறேன். அப்படியே ஆகட்டுமா? இங்க வாமா. என்னம்மா? உன்னுடைய பெயர் என்ன? கற்சிலை. அப்படியா? ஆமா. அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம். உருவத்திற்கேற்றவாறு அழகு. அழகுக்கேற்ற நடனம். பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக. அது மட்டும் கிடைக்காது. வேற என்ன? கண்களுக்கு விருந்தளித்தது. ஆதலால் என்னுடைய மனமகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு அளிக்க போகின்றது. என்ன பரிசு? என்ன பரிசு தெரியுமா? கொடுங்கம்மா. நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தாரம் ஆலை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது அதை நான் உனக்கு தரப்போகிறேன். அம்மா, நீங்கள் கொடுக்கும் பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பரிசு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? ஆமா. போதும் எடுத்து உன்னோட வார்த்தைகள். என்ன? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம். ஒருவரிடத்திலிருந்து வாங்கி பழக்கமல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படின்னா எனக்கு தேவை, நான் போறேன். கற்சிலை நீ இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அந்த ஒரே ஒரு காரணத்தினால் காரணம் நீ தருகின்ற பரிசை பார்க்க வேண்டும். கொண்டு வா. என்ன இது? இது என்ன தெரியுமா? மாப்பழம் வாழ்ந்து சொல்லக்கூடிய முக்கணி சார். இதை அறிந்தினால் உங்களுடைய உடலானது சுறுசுறுப்பா இருக்கும். எந்த வேலையை நல்லா செய்வீங்க என்று இளமையா இருப்பீங்க. அதனால தான் நான் வரும்பொழுதே வந்தவாசி மார்க்கெட்ல இறங்கி பழக்கடையை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆமா. அப்படியா? டாக்டர் எடுத்துட்டு போறேன். சரி, இந்தாங்க குடிங்க, நல்லாயிடும். அண்ணா, என்னம்மா? அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். என்னம்மா சொல்ற? என்ன தெரியுமா? என்ன பரிசு இது? மாப்பழா வாழைக்கிட்டு செல்லக்கூடிய முக்கண்ணி பரரசம். ஆஹா. அது மட்டும் கிடைக்காது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை எழுதினால் எப்போது இளமையா இருக்கலாம். அப்படியா? ஆமா. ஆகட்டுமா? நான் தான் நடந்து வேண்டும். நீங்க தான் குடிக்கணும். அது 3 பழத்தோட சாறு அப்படிதான் இருக்கும். ஒண்ணா கண்டுபிடிங்க. அப்படியா? அது கொடுங்க முதல்ல. அக்கா, இந்த பாம்பு புத்துக்கு பால் ஊத்த வந்தால் எங்க இருக்கிறா அந்த கட்சிகளை? பாம்பா? கட்சிகளை கட்சிகளை பார்க்கவே முடியாது. எப்போது உன்னை பார்த்தேன், அப்பொழுதே உன் மீது ஆசைப்பட்டேன். இந்த பாலை பார்த்து நான் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு இருந்தது. உங்களை நம்பலாமா? நம்பு வராது. இந்த காலத்துல ஆம்பளைங்க காதலிப்பீங்க, அப்புறமா கை ஏற்ற விட்டுறீங்க. உங்களை எத்தனை வைக்க ஏற்றல் கூட கட்சிகளை அடி ஆடி மாதம் காத்தடிங்க. ஆடி மாதம் காத்தடிக்க
உங்களுக்கு இந்த மாபெரும் சபையில் நாட்டு மக்கள் அனைவரும் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் இவ யாருன்னா என்னுடைய மஞ்சள் நிறத்து விளக்கு நாட்டியம் ஆடுவது ஒரு தாசி, ஒரு வேசி, ஒரு திருடி அண்ணா. கட்டளை அவள் எப்போது உன்னை தாசைகள் ஐயோ நீ போக எப்போது உன்னை திருமணம் செய்து கொண்டு வா மலர் மாலையை கொண்டு வா.